Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு வீட்லயே எப்படி நெய் செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மோர் மிஷினில் தான் மோர் சிலுப்ப போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி மிஷினில் இதைய மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு இதுக்கு ஒரு 2 லிட்ரு தயிர் இருந்தால் சிலுப்பிக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கணும். நான் எனக்கு 1 லிட்ரு தயிர் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு போட்டு விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஓடினா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மேலே எல்லோ கலரில் வந்திருக்கும். பாருங்கள், ஓடுது. என்னென்னா உங்களுக்கு 2 லிட்டர் பாத்திரம் அதுக்கு அந்த கொஞ்சம் பெருசாக வச்சிட்டிங்கன்னா நல்லா வெளியே வராமல் இருக்கும், தெறிக்காமல் இருக்குது. இதுலேயே கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை வச்சு செஞ்சுக்குங்க. பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்துருச்சு. இதையே எடுத்து அதில் இருக்கிற க்ளீன் பண்ணி வெண்ணெய் எடுத்துக்குங்க. வெண்ணெயை எடுத்துட்டு அதை நல்லா தண்ணியில் அலசிடணும். அந்த மோர் இல்லாமல் தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்குங்க. நெய் செய்கிறோம், அதனால் சுத்தமாக கழுவிக்கிங்க. தண்ணியில் கழுவிட்டு தான் போட்டிங்கன்னா தான் ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் வாசம் வராது. இல்லைன்னா இந்த மோர் வாசம் அடிக்கி, புளிச்ச வாசம். பாருங்கள், கழுவி எடுத்தாச்சு. அதை நம்ம ஒரு வடைச்சட்டியில் போட்டு நல்லா வேக வைங்க. இதில் கரண்டி வச்சு நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி அடங்குற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். இந்த நெய் நம்ம ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு, இந்த சின்ன குழந்தைகளுக்கு நெய் விட்டு உப்பு போட்டு சாப்பிட ஊட்டுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்ற சொன்னாங்கனாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கருவேப்பிலை, முருங்கைத்தலை இது எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிங்கன்னா நல்லா மணமாக இருக்குது. நான் அது போடலை, நீங்கள் வேணால் போட்டுக்குங்க. நல்லா கொதி அடங்குற வரைக்கும் காய்ச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது எவ்வளோ நாளாலும் கெட்டு போகாது. இதில் நெய் ரோஸ்ட்டு இதெல்லாம் செய்யலாம். பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நெய் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான போது எடுத்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நெய் ஊற்றி சாப்பிடும்போது இதை அப்படியே எடுத்து ஊற்றக்கூடாது. நீங்கள் உருக்கி தான் சாப்பிட்ணும். நெய்யை உருக்காமல் சாப்பிடக்கூடாது, அப்படியே போட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.